ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். டெங்கு வந்து பயங்கரமா பரவிட்டுருக்கு. குழந்தைக எல்லாரும் வந்து சேஃபா இருங்க. காலையில கொசு கடிக்காம கண்டிப்பா பார்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்ல வந்து தண்ணி எல்லாம் தேங்க விடாம வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு டெங்கு காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி செடியெல்லாம் நெறையா இருக்கா, அத கட் பண்ணி விட்டு அப்படியே போயிட்டாங்க. ஃபுல்லா கொசு தொல்லை ஜாஸ்தி. அதுலேருந்து தான் ஏதோ ஒரு டெங்கு கொசு வந்து கடிச்சிருச்சு. நான் வந்துட்டு சாதாரணமா கொசுன்னு நெனச்சுட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்து ஒரு 2 வீக்ஸா இருந்துச்சு. விட்டு விட்டு ஃபீவர் வந்துச்சு. சரி நார்மல் ஃபீவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டா இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லயும் வந்து அப்புறம் சரி நார்மல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேப்லெட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு விட்டு விட்டு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், பிளட் டெஸ்ட்டு. ஆனா அதில வந்து டெங்குவ தவிர மீதி எல்லா டெஸ்ட்டும் அவங்க எடுத்தாங்க. ஆனா எல்லாமே நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி டேப்லெட் சாப்பிட்டா சரியா போயிடும், இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. சரி நார்மல் வைரல் ஃபீவர் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடுராத்திரி 104 டிகிரி ஃபீவர் வந்துருச்சு. தாங்கிக்கவே முடியல. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் வந்துட்டு சரி கார்ல என்னால குளிர் தாங்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி கார்ல போய் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். அந்த ஹீட்டுக்காக கார்ல போனா கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரொம்ப முடியல. உடம்பு சோர்வு. க மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்புறம் அதனால தான் வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட்டு. எடுத்ததுமே வந்து டெங்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஆனா வந்து இந்த கொசு கடிச்சு 2 வாரம் ஆச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அதோட ரியாக்ஷன வந்து காமிக்குது. மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்கேன்லாம் வந்து பார்த்தாங்க. கடைசியில அந்த ஸ்கேன்ல பார்க்கும்போது அந்த கொசு கடிச்ச வைரஸ் வந்து உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து நீர் கோர்த்துருச்சு ஃபுல்லா அங்கங்க. அதனால தான் வந்து என்னால தண்ணி கூட குடிக்க முடியல. தண்ணி ஒரு முடம் குடிச்சா கூட அப்படி வாமிட்டா அப்படியே வருது. உள்ளயே எதுவும் போக மாட்டேன்ருச்சு. ரொம்ப சிரமப்பட்டேன். சாப்பிடவும் முடியல. அப்புறம் அதனால அட்மிட் பண்ணிட்டோம். 4 நாள் ஆச்சு நான் அட்மிட் ஆகி. ஆனா இன்னும் சரியாகல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே வந்து டெங்குக்கு அப்படின்னு சொல்லி நானு டெஸ்ட் எடுத்திருந்தா, கண்டிப்பா க்யூர் ஆயிருந்திருக்கும். நான் லேட் பண்ணிட்டனால இப்போ ரொம்ப சிரமப்படுறேன். இந்த மாரி நீங்களும் வந்து யாரும் வந்து அசால்ட்டா இருந்துறாதீங்க. சரி காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, காய்ச்சல் விட்டு விட்டு வந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மல் ஃபீவரா என்ன ஏதுன்னு. பாருங்க குழந்தைகள வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. மெயினா வந்து மார்னிங் கொசு கடிக்காம பார்த்துக்கோங்க. டெங்கு வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்குது. அ பாருங்களேன். இப்போ வந்து எனக்கு பேசுறதுக்கு கூட சிரமமா தான் இருக்கு. மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கு. டெங்கு வந்து வந்ததுக்கப்புறம் நானு பப்பாளி இலை சாப்பிட்டா சரியா போகும்னாங்க. பப்பாளி இலைய வந்து கழுவி, அத நல்லா வடிகட்டி கொஞ்சம் குடிக்கணும். ஒவ்வொரு சங்கு குடிக்கணும்னு சொன்னாங்க. நான் அத 2 நாள் வந்து காலையில, சாயங்காலம் குடிச்சேன். ஆனா அது அதிகமாவும் குடிக்கக்கூடாதாம். குடிச்சிருக்கேன். அப்புறம் மெயினா வந்து பப்பாளி, கிவி பழம் சாப்பிட சொல்றாங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு. என்னோட கவுண்ட் வந்து 1,00,000 கிட்ட இருந்துச்சு. இப்போ 37,000 கிட்ட வந்துருச்சு. ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னும் கம்மியாகக்கூடாது. இது ஜாஸ்தியானா மட்டும் தான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக முடியும். இன்னும் எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. மயக்கம் வருது. எந்திரிச்சேன்னாவே மயக்கம் சுத்துது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். என்ன மாதிரி நீங்க யாரும் வந்து அசால்ட்டா இருந்துறாதீங்க. ஃபீவர் வந்தா கண்டிப்பா செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. குழந்தைகள வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. கொசு கடிக்காம. டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல என்னால பேச முடியல. பாய்.